Namaskarams. My name is Sriram, otherwise called as Hari. I am a grandson of Palakkad Ramabhagavathar and I stay in Kalpathy. I am happy to meet you all today with another episode of the 100 Agraharams of Palakkad project. The goal of this 100 Agraharams project is to document all the Agraharams of Palakkad with videos, images, interviews with key personalities, office bearers of the village, and get as much data and put them all into a website. And all these Agraharams will be finally available in the website 100agraharams.com, 100agraharams.com. If you have more information about this Agraharam, its history, its past, and all the elders who have made this Agraharam great, kindly comment below in the YouTube video or send it to me as a WhatsApp on the number here. Namaskarams. என்னோட பேர் வெங்கடேஸ்வரன். இந்த கிராமத்தோட பேர் சந்திரசேகரபுரம், இடத்துறை, பாலக்காட்டிலேருந்து 12 கிலோமீட்டர் தூரம் இருக்கிற ஒரு வில்லேஜ். கிட்டத்தட்ட 70-75 வீடுகள் உள்ள ஒரு கிராமமாகும் இது. இந்த கிராமத்தில் தாமசிக்கிற ஆளுகள் முழுவதுமே பிராமின் கம்யூனிட்டிப்பட்ட மட்டும்தான் உள்ளது. இந்த கிராமத்தோடைய ஹிஸ்ட்ரிங்கிறது அரவுண்ட் 1800 தொடங்குற ஒரு ஹிஸ்ட்ரி தான் இந்த கிராமத்துக்கு உள்ளது. இந்த கிராமம் இங்கே வரத்துக்கு முன்னாடி இருந்தது. இந்த கிராமத்தோடு புழையோடு தெற்கு வசத்தில் உள்ள அஞ்சுமூர்த்தி டெம்பிள் இருக்குது. அந்த டெம்பிள்லேருந்து தொடங்குறதாக இந்த கிராமத்தோடைய வில்லேஜ் ஆயிருந்தது முன்னாடி. 1800 வந்து ஒரு கலாமிட்டியில் அங்கே இருந்து இந்த புழையோட இக்கரையில் வந்து செட்டில் ஆனதாகும். 1876 பார்லி டைல் ஃபேக்ட்ரி தொடங்கிறதுக்கு அப்புறம் தான் இந்த கிராமத்தில் வீடுகளெல்லாம் டைல்ஸும் சில்லோடும் டைல்ஸும் எல்லாம் ஆகிட்டுள்ள ஒரு ஸ்திதியாக வந்து. அதுக்கு முன்னாடி இருந்தது முழுவதும் பனையோடு பட்டை தயாராக்கின வீடுகளாக இருந்தது. ஆதி காலத்தில் 130 வீடுகள் உள்ளதாயிட்டாக்கும் 60. தட் இஸ் இந்த கிராமத்தோட வெஸ்டர்ன் சைட்லேருந்து இந்த ஈஸ்டர்ன் சைடில் இந்த இப்போ நம்ம நிற்கிற சிவன் கோவில் வர உள்ள இடம் முழுவதும் வீடாக தான் இருந்தது முன்னாடி. പിന്നീട് കാലക്രമേണ അതെല്ലാം മാറി വീടെല്ലാം പോയി പറമ്പായി പാടമായി. ഇപ്പോൾ ഗ്രാമത്തിൽ ഒരു സ്ട്രീറ്റ് മാത്രമായിട്ട് 2 സ്ട്രീറ്റ് മാത്രമായിട്ട് ഒരു സ്ട്രെച്ചിൽ നിൽക്കുന്ന ഒരു വില്ലേജാക്കും ഇത്. இந்த கிராமத்தோட பேர் சந்திரசேகரபுரம் வரத்துக்கு காரணம் இந்த சுவாமியோட பேரும் இங்கത്തെ பிரதான பிரதிஷ்டையோட பேரும் சந்திரசேகர சுவாமி தான். பார்வதி சந்திரசேகர சுவாமியோடு சந்நிதி உள்ள ஒரு ஸ்தலமாக்கும் இது. இந்த கோவிலோடு ஸ்ரீகோவிலில் முன்னாடி கும்பாபிஷேக சமயத்தில் பரிசோதிச்சപ്പോൾ 1430-32 ഒരു കാലത്തിൽ ഉണ്ടാന ഒരു கோவிலாயிட்டாக்கும் நமக்கு காண முடிஞ்சது. ஒரு கல்வெட்டில் இருந்தது. இப்போ அது காணுவது எபிகிராஃபிக் பண்ணி பார்த்தா ஒரு வருஷம் நமக்கு கிருத்தியமான ஒரு டேட்டு ஒரு இயர் கிடைக்கும். அதில் സ്വയംഭു പ്രതിഷ്ഠയല്ല, പ്രതിഷ്ഠിച്ചൊരു ഇതാണ്. இந்த சிவன் கோவிலில் பூர்ணா புஷ்கலாம்பா சமித அரியணபுத்திர சாமியும் உண்டு.
വള്ളി ദേവസേന സമേത സുബ്രഹ്മണ്യ സ്വാമിയുമുണ്ട്. ഗണപതിക്ക് സന്നിധിയുണ്ട്. അതിന് പുറമെ കാലഭൈരവർ, സൂര്യനാരായണ സ്വാമി, പിന്നെ നവഗ്രഹങ്ങൾ, ചണ്ഡികേശ്വരർ, 2 നന്ദി, അമ്പാൾ സന്നിധി, ഇതിന് പുറമെ കനകസഭ, സഭാപതി നടയിൽ ചൊല്ലുക, അങ്ങ് ഉത്സവ വിഗ്രഹങ്ങളുടെ സൂക്ഷിക്കുന്ന ഇടവും. இதுக்கு புறமே கணபதிக்கு புழையோட ஓரத்தில் തന്നെ வேறொரு கோவிலும் இருக்குது. அந்த கோவிலுக்கு பின்னாடி ஒரு சின்ன ஒரு மூல கணபதியும் இருக்கார். அங்கே கிராமத்தோடு പടിഞ്ഞാറേ അറ്റത്തിൽ கோபாலகிருஷ்ண சுவாமியாக்கும், ருக்மணி சத்யபாமா சமேத ஸ்ரீ கோபாலகிருஷ்ண சுவாமி கோவிலாக்கும். இந்த கோவில் 2018 உள்ள ஃப்ளட்டில் நாமாவசேஷமான ஒரு கோவிலாக இருந்தது. அதுக்கப்புறம் கிராமத்தில் உள்ள ஜனங்களும் கிராமத்தை ஸ்நேகிக்கிறவாள் எல்லாருமே சேர்ந்து നല്ലൊരു എഫേർട്ട് എടുത്തിട്ട് அந்த കോവിൽ പുനർനിർമ്മാണം നടത്തി 2023 മെയ് 5-ാം തീയതി കുംഭാഭിഷേകം കഴിച്ച് ഇപ്പോൾ നല്ല രീതിയിൽ அந்த കോവിൽ നടന്നുകൊണ്ടിരിക്കുന്നു. இது கிராமத்தோட ஒரு பிரத்யேக சாகச்சரியமாக்கும் இப்போ உள்ளது. இங்கே இருக்கிற ஜனவிபாகங்கிறது பிராமின் கம்யூனிட்டி ஆல்மோஸ்ட் വയസ്സാനവർ, അതായത് റിട്ടയർഡ് ആളുകൾ தான் ഇപ്പോൾ இந்த ഗ്രാമത്തിൽ താമസിക്കുന്ന. ജനറേഷൻ ഗ്യാപ്പ് ரொம்ப ഉള്ളൊരു വില്ലേജാക്കും ഇത്. വയസ്സാന ആളുകളൊക്കെ ഏറ്റവും കൂടുതലുള്ളത്. ചെറുപ്പക്കാരുங்கிறது വളരെ വിരലിലെണ്ണാവുന്ന ആളുകളാണ് ഉള്ളത്. ഇങ്ങനെയുള്ള ആളുകൾ എല്ലാം വിദേശങ്ങൾക്കും പോയിരിക്കുക, സ്വദേശത്തിലും ബോംബെ പോലുള്ള ഇടങ്ങളിലെല്ലാം പോയി സെറ്റിലായ ആളുകളാക്കി ഇരിക്കുക. അപ്പോൾ ഞങ്ങൾ ഇരിക്കുന്ന 5 പേരിலேயே 2 பேர் தான் இந்த கிராமத்தை சேர்ந்தவா. ബാക്കി 3 പേരും 2 பேர் கோயம்புத்தூரும், ஒரு ஆள் பாம்பேயுமாக்கும். என் கூட இருக்கிறது ஸ்ரீனிவாசன். எங்களுக்கு ஒரு வெல்ஃபேர் அசோசியேஷன் இருக்குது. அதாக்கும் இந்த கோவில் காரியங்களும் கிராம காரியங்களெல்லாம் பார்க்குறது. அந்த வெல்ஃபேர் அசோசியேஷனோட பிரசிடெண்டாகும் ஸ்ரீ ஸ்ரீனிவாசன். இந்த பக்கம் இருக்கிறது ஸ்ரீ பாலசுப்ரமணியம் சொல்லுவா, கோயம்புத்தூரில் வேலை பண்ணிகிட்ருக்கார் அவர். இந்த பக்கம் இருக்கிறது ஸ்ரீ PN ஜெயராமன், ராமகிருஷ்ணன் சொல்லுவா ஃபுல்லாக. அவரும் கோயம்புத்தூரில் தான் வேலை பண்ணிட்டுருக்கார். அந்த அட்டத்தில் லாஸ்ட்டில் இருக்கிறது ஸ்ரீ AN ரமேஷ், அவர் பாம்பேயில் வேலை பண்ணிட்டுருக்கார். நாங்கள் எல்லாருமே படித்து வளர்ந்ததெல்லாம் இந்த ஊர்லேயும், எடத்தர ஸ்கூல்லையும், பர்லி ஹை ஸ்கூல்லையும், பாலக்காடு விக்டோரியா காலேஜ்லேயும், மற்றுள்ள காலேஜெல்லாம் படித்து வளர்ந்த ஆளுகள் தான். இங்கே 80க்கு அப்புறம் இங்கேருந்து எல்லாமே பல ஸ்டேட்ஸுக்கு போனதுனால இந்த கிராமத்தில் இருக்கிற ஆளுகளோடு செட்டில்மெண்ட்டுங்கிறது இப்போது எங்களோட அப்பா அம்மமார் இல்லைன்னா சொந்தக்காரர் அப்படி உள்ள ஒரு டீம் தான் இங்கே இருக்கா. இப்போது இந்த கிராமத்தில் இருக்கிற பிரதான உற்சவங்கிறது இப்போ இன்றைக்கி நம்ம நின்றுருக்க இந்த கோவிலில் பூர்ணாபுஷ்கலாம்ப ஹரிஹரபுர சாமியோடு சாஸ்தாபீதி வெளியே வழக்கு சொல்லுவாள். எல்லா வருஷமும் மகர மாதத்தை ஆதித்த சனிக்கிழமை அதுக்கும் இந்த சாஸ்தாபிரதி உற்சவம் நடக்கும். இந்த தடவை இன்றைக்கி 18/1 நடந்துட்டு இருக்குது. இன்னும் எங்களுக்கு அதோட சடங்குகள் பாக்கி இருக்குது. இப்போ 4:30 மணி வரை மத்தியானத்து சாப்பாடு அன்னதானம் நடத்தி முடிஞ்சிருக்க மட்டும்தான். இனி சாயங்காலம் எழுന്നള്ളത്ത്, രാത്രി തായമ്പകை அப்படி உள்ள പരിപാടികൾ இருக்குது. இந்த கோவிலோடு பிரதான பிரதிஷ்டையான சந்திரசேகர சுவாமிக்குள்ள பிரதான உற்சவங்கிறது பங்குனி உத்தரவுண்டு. அதுக்கு புறமே மாதம் ദിവസ പൂജയുണ്ട്, ആഴ്ച പൂജകളുണ്ട്, മാസപൂജകളുണ്ട്, പക്ഷപൂജകളുണ്ട്, വാർഷിക പൂജകളുണ്ട്. പங்குനി ഉത്തരத்துக்கு കൊടിയേറ്റ് നടത്തിയിട്ട് 3 നാളത്തെ ഉത്സവം നടത്തുക. സ്വാമിക്ക് തേരുണ്ട്, ആറാട്ടുണ്ട്. അതേപോലെ വള്ളി ദേവസേന സുബ്രഹ്മണ്യ സ്വാമിക്ക് തൈപ്പൂയ മഹോത്സവമുണ്ട്, രഥം വലിപ്പ, അന്നേക്ക് സദ്യ, അവന് അന്നദാനം എല്ലാം ഉണ്ട്. അതേപോലെ മഹാഗണപതിക്ക് താൻ വൃശ്ചിക മാസത്തിലെ ആദ്യത്തെ വെള്ളിക്കിഴമ തേരുണ്ട്, രഥോത്സവമുണ്ട്, അന്നേക്ക് അന്നദാനമുണ്ട്. അതേപോലെ ഗോപാലകൃഷ്ണ സ്വാമിക്കും കൊടിയേറ്റുണ്ട്, ചിത്രാ പൗർണമി ബ്രഹ്മോത്സവമുണ്ട് 3 നാളത്തത്. അതും ഇതേപോലെ തന്നെ തേരുണ്ട്. അപ്പോൾ ഒരു വർഷത്തിലെ 4 രഥം നടക്കുന്ന ഒരു പ്രത്യേകமான ഒരു கிராமமாக்கும் இந்த சந்திரசேகரபுரம். பாலக்காடு ജില്ലയിൽ 4 രഥം വലിக்கிற கிராமங்கிறது என்னோட அறிவில் இல்லைன்னாக்கும் தோணுறது. அதுப்போ நீங்கள் 100 அக்ரஹாரங்கள் பார்க்க போகும்போது அதில் கிடக்கிற ஹிஸ்ட்ரிஸ் எப்படி இருக்குதுன்னு பார்த்தா உங்களுக்கு தெரியும், செக் பண்ணிட்டுனா. அப்படி ஒரு விசேஷமான ஒரு கிராமமாக்கும். இந்த கிராமத்தில் இந்த சந்திரசேகர சுவாமியும் இந்த ஐயப்பனையும் இந்த கணபதியும் ആത്മാർത്ഥമായിട്ട് വണങ്ങിയാൽ നടക്കാത്ത ഒരു കാര്യങ്ങൾ ഇല്ല എന്നുള്ളത് പല തെളിവുകളും പല അനുഭവങ്ങളും പല ആളുകൾക്കും പഴമക്കാർക്കുമുണ്ട്, ഇപ്പോഴത്തെ ആളുകൾക്കുമുണ്ട്. அதுக்கு പുറമേ இந்த പുഴയോட ഓരത്തിൽ 3 யோகீஸ்வரரோட சமாதி இருக்குங்க. அந்த சமாதி வந்தது 1800 காலகட்டத்தில் வந்ததாயிட்டாக்கும் அறிவு. ஜடாவல்லவரும் அவருடைய குடும்பக்காருமாக்கும் அதோடு இந்த சமாதியோட உடமஸ்தால் சொல்லிட்டாக்கும். அவளோட ஆளுகள் பிന്തുടർച്ചകൾ இப்பவும் இருக்கா. அவ പല ഫാമിലികളുണ്ട്. അതിൽ അവ കൂട്ടിച്ചേർന്നുകൊണ്ട്
വർഷത്തിലെ യോഗീശ്വര ആരാധന എല്ലാ വർഷവും ജനുവരി മാസത്തിൽ ഡിസംബർ 2 ജനുവരി മാസത്തിൽ കഴിപ്പാം. അതേപോലെ മാസം മാസം യോഗീശ്വര ആരാധനയുമുണ്ട്. അതിനാൽ അന്ത കുടുംബങ്ങൾ നന്നായിരിക്കും. ഇപ്പോൾ ഗ്രാമവും അന്ത യോഗീശ്വര ആരാധന തുടങ്ങിയതിന് ശേഷം നല്ല രീതിയിൽ പോയിക്കൊണ്ടിരിക്കും. तत्पराय नमः. ओम पावनाय नमः. ओम पापकनिभाय नमः. ओम भक्त पाप विनाशनाय नमः. ओम वसीदांकाय नमः. ओम पयत्रात्रे नमः. ओम भानुमते नमः. ओम भयनाशनाय नमः. കോവിലോട് ചുറ്റും ഇന്ന കോവിലോട് ചുറ്റുമായി ഒരു ഗോശാല പരിപാലിച്ചിട്ടുണ്ടിരിക്കും. അതിലിപ്പോൾ നിലവിൽ 5 மாடுகள் இருக்குது, 5 பசுக்கள் இருக்குது, அதோட குட்டிகளும் இருக்குது. அதுக்கொപ്പം തന്നെ വൃന്ദാവനവും இருக்குங்க. கோவிலுக்கு ஆവശ്യമുള്ള പൂക്കളും കാര്യങ്ങളെല്ലാം അങ്ങ് നടത്തിക്കൊണ്ട് അങ്ങ് സൃഷ്ടിച്ച് ഉൽപ്പാദിച്ചു വന്നിട്ടുണ്ടിരിക്കും. ഗോശാല ഗോസേവയും ഗോ പരിപാലനമാക്കും ശരിക്കും ഇങ്ങനെ നടക്കുന്നത്. ഒരു ബിസിനസ് രൂപത്തിൽ இந்த கோஷாலை இங்கே நடத்துறதில்லை. பல ஆளுகளோட சகாயத்தால் இந்த கோஷாலையை நடத்திக்கிட்டு போயிட்டுருக்கோம். அதுக்கு ജീവനക്കാരൻ എടുക്കാൻ അവ നന്നാ അത് പരിപാലിച്ചുകൊണ്ടിരിക്കാം. ബാക്കി ഇതിൽ இந்த கோஷாலையை பொறுத்தவரைக்கு പറയുന്നത് எங்களோட இந்த கிராமத்தோட பூர்வீகம் சொல்கிறது கும்பகோணம் டவுன்லேருந்து ஒரு 12 கிலோமீட்டர் தூரம் போன ஆலங்குடி, இந்த ராதா கல்யாணம் நடக்கிற குருஸ்தலம் இருக்குது ஆலங்குடி. அந்த ஆலங்குடியிலேருந்தும் ஒரு 1.5 கிலோமீட்டர் உள்ளுக்கு போச்சுன்னா சந்திரசேகர ஒரு மில் ஸ்டாப் சொல்லி ஒரு பஸ் ஸ்டாப். அந்த மில் ஸ்டாப்லேருந்து உள்ளுக்கு போனால் ஒரு இதே போல் மெயின் ரோட்லேருந்து ஒரு 1.5 கிலோமீட்டர் உள்ளுக்கு வந்தால் ஒரு சந்திரசேகரபுரம் சொல்லிட்டு ஒரு கிராமம் அங்கேயும் இருக்குது. அந்த சந்திரசேகரபுரம் கிராமத்தில் இருந்தாக்கும் ஏறின பங்கு ஆளுகளும் இந்த பக்கம் வந்ததாயிட்டாக்கும் நம்மளோட அறிவு. ஆமாம், இதில் வேறொரு யூனிக் விஷயம் என்ன கேட்டோம்னா 77-78 அன்னത്തെ காஞ்சி மகா பெரியவாள் ஸ்ரீ சந்திரசேகர சரஸ்வதி இந்த ஊரோட பேரை கேட்டுவிட்டு அவர் இங்கே வந்திருக்கார். பாலக்காட்டுக்கு அதனால பாரத பரியடம் நடத்துகிற சமயத்தில் அந்த ஆள் நடந்து தான் போவார். பாரத பரியடத்தில் ஒரு காலம் வாகனத்தில் அவர் போக மாட்டார். பாரத பரியடம் நடத்துகிற சமயத்தில் பாலக்காட்டில் வந்தപ്പോൾ அன்றைக்கி ஒரு கேள்விப்பட்டுட்டு 77-78 காலகட்டத்தில் எங்களோடலாம் சின்ன வயசு காலம் வந்தக்கு இந்த கிராமத்தை வந்து பார்த்து சந்தியாவந்தனம் இந்த புழையில் போய் நடுப்புழையில் போய் இருந்து சந்தியாவந்தனம் பண்ணின ஒரு பாகியம் கூட எங்களுக்கு இங்கே கிடச்சிருக்கு. அவருடைய கால்பாடுகள் பற்றோடும் காரணம் என்னாட்டுதான் அவரோட பேரில் உள்ள ஒரு கிராமமாக்கும். சந்திரனை சிகரத்தில் வச்ச ஊர்னாக்கும் இதுக்கு பேர் சந்திரசேகரபுரம். சந்திரனை சிகரத்தில் வச்சது. இன்றைக்கும் இங்கே அன்னாபிஷேகம் நடக்கிற சமயத்தில் பகவானோடு அந்த சிரசை அன்னத்தால் படைச்ச அந்த சிரசை நாங்கள் புழையில் கொண்டை நிமஞ்சனம் செய்கிற சமயத்தில் அந்த சந்திரக்கலையும் நாங்கள் அது கூட வச்சுட்டு தான் கொண்டுட்டு ஆராட்டம் நடத்திட்டு வருவோம். அதாக்கும் இந்த கிராமத்தோட ஒரு விசேஷதை. அந்த சந்திரகலையை தலையில் சூடின ஒரு சந்திரசேகர ஆக்கும் இந்த கிராமத்தோட பிரதான பிரதிஷ்டை. நான் நேரத்தை சொன்ன போல் நம்ம சந்திரசேகர சரஸ்வதியோடு பேரும் உள்ள ஒரு கிராமம் கூடி ஆக்கும் இது. அதை கேட்டுன்னு விட்டு 84-85 காலகட்டத்தில் ஜெயேந்திர சரஸ்வதி சாமிகளும் இங்கே வந்திருக்கார். 1-2 தடவை வந்திருக்கார். இந்த சந்திரசேகரபுரத்தோடு இந்த பெருமையை கேட்டுவிட்டு அவரும் இதுபோல தான் எங்கள் கூட இங்கெல்லாம் இருந்து இந்த புழையில் சந்தியாவந்தனம் எல்லாம் பண்ணி அவரும் இந்த சேவிச்சுட்டு தான் இருந்துட்டுருக்காருங்க. அப்படி உள்ள ஒரு வில்லேஜ் ஆக்கும் இது. இங்கேத்த பிரதான ஆளுகள் இருந்த பண்டത്തെ காலத்தில் இருந்த ஒரு വേദத்துக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுத்திருந்தாலும் ஒரு வேத பண்டிட்டுகள் அப்படி ஒரு ஃபெமிலியர் ആയിട്ട്, അതായത് നാഷണൽ ലെവലിലോ സ്റ്റേറ്റ് ലെവലിലോ ഫെമിലിയർ ആയിട്ടുള്ള ആളുകൾ ഉണ്ടോ എന്നൊരു 1-2 പേർ ഉള്ളതായിട്ടൊക്കെ എங்களுக்கு അറിവ്. பிரதான வேதம் சொல்கிறது ரிஜுர்வேதக்காரனும் சாமவேதிகளாக இந்த ஊரில் இருக்கிறான். அதுலேயும் இப்போ சாமவேதிகள்ங்கிறது 2-3 பேர் தான் இங்கே இருக்காது. 1-2 குடும்பம் தான் இருக்காங்க. 4 பேர் தான் இருக்காங்க. சாமவேதிகளாக்கும் அல்ல யஜுர்வேதிகளாக்கும் இங்கே அதிகம்.
ആൻഡ് ഗോത്രം ചൊല്ലുന്നാൽ ആൾമോസ്റ്റ് 7-8 ഗോത്രങ്ങൾ അടങ്ങിയ ഒരു സമൂഹമാക്കും இந்த ഗ്രാമം. പിന്നെ പ്രധാനമായിട്ട് ചൊല്ലുന്ന இங்கே ஒரு இங்கேத்த ஒரு அந்தரீஷம்ங்கிறது ரொம்ப காமன் குவாய்ட்டான அந்தரீஷமாக்கும். எங்களுக்கு பாக்கியம் வந்து என்ன கிட்டோம்னா இந்த தெற்கு வசத்திலுள்ள இந்த கண்ணாடி புழை சோகநாசினி புழை இந்த வழி கூட போய் எல்லா காலத்திலையும் இங்கே சுத்த ஜலத்துக்கு க்ஷாமம் இல்லாத இருக்கிற ஒரு ஸ்தலமாக்கும் இந்த சந்திரசேகரபுரம். இந்த கோவிலுக்கு இந்த சொந்தமாயிட்டு கிருஷிஸ்தலம் கொஞ்சம் ഉണ്ടായിരുന്നത് അത് കോവിൽ വാങ്ങിന കൃഷിസ്ഥലമാക്കും. അല്ല ഈ പണ്ട് ആരാവും ദാനം കൊടുത്തിട്ടുള്ള സ്ഥലമല്ല, കാശ് കൊടുത്ത് വാങ്ങി 1951-52 കാലഘട്ടത്തിൽ വാങ്ങിന സ്ഥലമാക്കും. അതിൻ്റെ ലാൻഡ് റിഫോംസിലെ കോവിലുക്കൊന്നും വലിയൊരു നഷ്ടമൊന്നും ഇங்கே വന്നിട്ടില്ല. കാരണം കോവിലുക്ക് സ്വന്തമായിട്ടുള്ള സ്വത്ത് ഇല്ലാത്തതിനാൽ ഇങ്ങനെയുള്ള ആളുകൾ വ്യക്തികൾക്ക് നിറയെ ലാൻഡ് റിഫോംസിൽ നഷ്ടം വന്നിരിക്കുന്നതായിരിക്കും. കോവിലൊക്കെ നഷ്ടമൊന്നും സംഭവിച്ചിട്ടില്ല. ആനാലും അന്നേക്കും ഇന്നേക്കും കോവിലിൽ இந்த பூஜைகள் முடக்கம் வரதோ இல்லைன்னா பகவானுக்குள்ள நிவேத்தியங்கள் முடக்கம் வரதோ ஒன்றும் തന്നെ ഉണ്ടായതായിട്ട് നമ്മുടെ അറിവിൽ ഇല്ല. സുഭിക്ഷமான ഒരു ഇടംதான் ഇന്നേക്കും ഇപ്പോൾ ഇന്ത്യയിലും വിദേശത്തിലും എല്ലാം ഇരിക്കുന്ന ആളുകളുടെ സഹായത്തോട് കൂടി தான் இந்த கோவிലുള്ള നിത്യപൂജയും ഉത്സവങ്ങളും എല്ലാം നടന്നു വന്നിട്ടുണ്ട്. நான் ஜெயராமன் கோயம்புத்தூர்லேருந்து அக்கம். ரவி ஆல்மோஸ்ட் எல்லாம் கம்ப்ளீட் பண்ணியாச்சு. மேக்ஸிமம் அவர் எல்லாம் கவரேஜ் பண்ணார். இப்போ பொழுதுகளும் பெருசாக ஒன்றுமில்லை. இந்த ஏகாதேசி பஜனை அதுமாதிரி திலாமாசத்தில் காலையில் நடக்கிற பஜனை அதெல்லாம் இங்கே ரொம்ப விமர்சையாக நடக்கிறது உண்டு ரொம்ப வருஷமாக. பின்ன சந்திரசேகர சுவாமி இங்கே வந்து காஞ்சி மகா பிரிவாக வந்திருந்திருக்கார். இங்கே ஸ்டே பண்ணி இது பண்ணியிருக்கார். புது பிரிவாலும் அந்த டைமில் நிறைய வாட்டி வந்திருக்கார். இப்போ இருக்கிற பால பிரிவாலும் புது பிரிவாவோட நிறைய வாட்டி வந்திருக்கார் இந்த ஊரில். இப்போ 2018 அந்த கிருஷ்ணங்கோவில் ஃப்ளட்டில் எங்களுக்கு போயிடுச்சு. இப்போ திருப்பி அது புனருத்தாரணம் பண்ணுறதுக்கு நாங்கள் பாலபிரிவாள்கிட்ட போய் ஆசீர்வாதம் வாங்கி அவர் தான் அதுக்குள்ளே அந்த பிரதிஷ்டைக்குள்ள இதெல்லாம் பண்ணி தந்தார். இதில் ஆசீர்வாதம் பண்ணார். அது இங்கேருந்து போய் ஆசீர்வாதம் பண்ணிட்டு வந்தோம். அது எங்களுக்கு நல்லா சப்போர்ட் இருந்தது. ரவி சொன்ன மாதிரி அக்ராஸ் த குளோப்லேருந்து எல்லோரும் நல்லா இப்படி வந்துரி. ஏன்னா கேரளாலே அது ஒரு இவ்வளோ பெரிய ரொம்ப புராதனமான ஒரு கோவில் ஃப்ளட்டில் ஒழிச்சு போகிறதுங்கிறது வந்து மானசீகமாக எல்லாருக்கும் ரொம்ப கஷ்டமாக இருந்தது. அதுக்காக எல்லோரும் அவரோட காஞ்சி பீடத்தோட அவளோட அனுகிரகத்தில் எங்களுக்கு நல்ல கலெக்ஷன் வந்து அந்த கோவிலை திருப்பி கட்டுறதுக்கு உண்டான பாக்கியம் கிடச்சிது. இந்த பஜனை சொன்னால் இப்போ ரவி சொன்ன மாதிரி 4 தேர் நடக்கிற ஒரு அக்ரஹாரம் பாலக்காட்டிலே இது ஒன்று தான் இருக்கும். பின்ன நாங்கள் மைக்ரேட் ஆன வெளியூர்லேருந்து வந்தவங்க இங்கே 100% இன்றைக்கும் பிராமணா மட்டும் பாலக்காடு டிஸ்ட்ரிக்டில் இருக்கிற ஒரு அக்ரஹாரம். மெஜாரிட்டி தஞ்சாவூர் இதில் மாயபுரத்தில் எப்போல்லாம் கொடியேறுறதோ அந்த டைமில் தான் இங்கேயும் கொடிமேற்றம் இதெல்லாம் இருக்கும். இதெல்லாமுக்கு மேஜராக எங்களோட இதில் சொல்ல வேண்டியது. பின்ன அவர் சொன்ன மாதிரி இன்றைக்கி ஐயப்பன் சாஸ்தாபிரதி வந்து இங்கே லிங்க பிரதிஷ்டையாக்கம், பூர்ணா புஷ்கலாம்பாலோட லிங்க பிரதிஷ்டையாக்கம். அப்போது தர்மசாஸ்திராலேருந்து அதுக்கப்புறம் வந்தது தான் ஐயப்பன்னாக்க நம்ம கேள்விப்பட்டிருக்கோம். அது மாதிரி இங்கே அந்த பத்ததி பாட்டு சொல்லி 41 நாள் நாங்கள் பாடுவோம். அந்த பத்ததி பாட்டு தமிழையாக்கும். அது அதிகமாக பார்த்தீங்கன்னா தமிழ்நாடு அந்த குளத்தூர் அதை பேஸ் பண்ணி தான் வரும். ஸோ எங்கள் முன்னோர்கள் அது எத்தனை வருஷம் முன்னாடி அதை அந்த பாட்டு பாலக்காடில் நிறைய அக்ரஹாரங்களில் பாடுறா. பட் இங்கேயும் அதே மாதிரி ஒரு லிங்க பிரதிஷ்டை உள்ள ஐயப்பன் காவுன்னு சொல்லுவாங்க. பட் நம்ம இங்கே ஐயப்பன் கோவில் சொல்லிகிட்டு இருக்கோம். ஸோ அந்த லிங்கம் இப்போ எத்தனை வருஷம் முன்னாடி பழக்கம் தேவி சொன்ன மாதிரி அந்த எங்களுக்கு பழைய கும்பாபிஷேகத்தில் அந்த கொத்து பணியில் கிடச்ச ஈயரோட இது தான் உள்ளது. கோத்திரமெல்லாம் அவர் சொல்லிட்டார். பின்ன டெய்லி காலையில் எப்போ இந்த கோவில் திறக்கும், ஈவினிங் இப்போ 3 காலையில் அந்த டைமிங் வந்து வாசன் பிரசிடெண்ட் அவர் எக்ஸ்பிளைன் பண்ணுவார். இந்த ஊரில் இருக்கிற 3 கோவிலோட டைமிங்ஸுங்கிறது
இந்த சிவன் கோவில், அதாவது சந்திரசேகர சுவாமியோட கோவில் வந்து காலம்பரம் 5:30க்கு திறந்து 9 மணிக்கு க்ளோஸ் பண்ணுவான். அதேபோல் சாயங்காலம் தான் 5 மணிக்கு திறந்து 7:30 மணிக்கு க்ளோஸ் பண்ணுவான். கணபதி கோவில் வந்து காலம்பரம் 5:30லேருந்து 8:30 மணி வரையும், கிருஷ்ணன் கோவிலும் காலம்பரம் 5:30லேருந்து 8:30 வரையும், சாயங்காலம் 2 கோவிலும் 5:30லேருந்து 7:30 வரையும் ஆகும். இங்கே டெம்பிளோட சமயக்கிரமம். പിന്നെ இந்த கிராமத்தில் இருக்கிற ஆளுகளுடைய 90% ஆளுகளுக்கும் அடிமக்காவல் இங்கே கிட்டக்கத்தான் உள்ளது. ஒன்று வந்து காவில் பகவதி கோவில் சொல்லுவா, ஆனிக்கோடுங்கிற இடத்துக்கு பக்கத்தில் காப்பதி காவு சொல்லுவா, அதாக்கு ஒன்று. ரெண்டாமത്തെ காவுங்கிறது பல்லசேன பகவதியும் தொடர ஒரு கொஞ்சம் ஆளுകളുണ്ട്. മണപ്പുള്ളിക്കാവ് ഭഗവതിയും തുടർ ആളുകളുണ്ട് ഇങ്ങനെ. ഇതെല്ലാം പുറമെ എങ്ങൾക്കൊരു വേറൊരു കണക്ഷൻ ഇங்கே തന്നെ കിട്ടുന്ന എങ്ങളോട് ഇങ്ങനത്തെ വേലകൾ, കോവിൽ വേലകൾ, இந்த கிராமத்தில் வேலைகள்லாம் செய்கிறது. இங்கே மாரியம்மன் கோவில் இருக்கிற ஒரு செட்டிப்பாளையம் இருக்குங்க, 5ஆம் மைல் இடத்துலேருந்து வடக்கே புழைக்கு போகிற ரோட்டில். அந்த இருக்கிற ஒரு செட்டிப்பாளையத்தில் ஒரு மாரியம்மன் கோவிலும் இருக்குது. அந்த மாரியம்மன் கோவிலுடைய உற்சவம் தொடங்குறதும் இந்த கிராமத்திலேருந்து புழையிலேருந்து கும்பம் நிறச்சி கொண்டு போய் ஆഘോഷിக்கிற ஒரு உற்சவம் உண்டு. எங்களுக்கும் அந்த கோவிலுக்கும் തമ്മിലും ഒരു ബന്ധമുണ്ട്. அந்த கோவிலுக்கும் இதுപോലെ എല്ലാ പൂജകളും വഴിപാടുകളും കഴിക്കുന്ന ആളുകൾ இந்த கிராமத்தில் ഇപ്പോഴും ഉണ്ട്. ഇതാക്കും இந்த கிராமத்திലുള്ള இந்த പൂജാ കാര്യങ്ങളും இந்த കുടുംബ കോവിലുകളും തമ്മിലുള്ള വിവരങ്ങൾ. ലൊക്കേഷൻகிறது പാലക്കാട് ജില്ല മുനിസിപ്പൽ സ്റ്റാൻഡിൽ, അതായത് ടൗൺ സെൻറ്ററിലിருந்து 10 കിലോമീറ്റർ ദൂരം വന്ന ഒറ്റപ്പാലം ഷൊർണൂർ റൂട്ടിൽ 10 കിലോമീറ്റർ ദൂരം വന്ന എടത്തറங்கிற ഒരു ബസ് സ്റ്റോപ്പ് இருக்குது. அந்த എടത്തറ பஸ் ஸ்டாப்லேருந்து ஏகദേശம் 1500 மீட்டரோളം തെക്ക് മാറി പുഴയ്ക്ക് വര വഴിയിലേക്കും இந்த கிராமம் സ്ഥിതി ചേർന്നത്. ഒരു ഭാഗം പുഴയും ഒരു ഭാഗം വയലും, 3 ഭാഗം വയലും 2 ഭാഗം വയലും 2 ഭാഗം പുഴയുമാക്കും இந்த கிராமத்தோடைய 2 எண்டு கனெக்ட் பண்ணுறது. இன்னொரு ரசகரமான சம்பவம் என்னன்னா, அக்ரஹாரம் என்கிற ஒரு பேருக்கும் இந்த கிராமம் ஒரு பொருந்தமான ஒரு கிராமமாக்கும். அக்ரஹாரத்துக்கு நிறைய எக்ஸ்ப்ளனேஷன்ஸ் கொடுத்துட்டுருக்க ஒரு ஆளுகள். ஆனால் ஒரு அக்ரத்தில் ஹரியும் இன்னொரு அக்ரத்தில் ஹரனும் അതാക്കും ശരിക്കും അഗ്രഹാരത്തോടെ ഒരു ഡെഫിനിഷൻ ആക്കും നമ്മൾ പല ആളുകളും ചൊല്ലിയിരിക്കുക. രണ്ടാമത്തെ ഡെഫിനിഷൻகிறது അഗ്രത്തിലെ, അതായത് 2 അഗ്രത്തിലെ ഹാരം പോലെ വീടുകളാൽ സൃഷ്ടിക്കപ്പെട്ട് നടുവിലെ ഡോളർ, അതായത് പതക്കം പോലെ നിൽക്കുന്ന ഒരു കോവിലിരിക്കും. അതാക്കും അഗ്രഹാരം. ഹാരംங்கிறது മാല പോലെ വീടുകൾ இருக்கிற ഒരു இடமாக்கும் அக்ரஹாரம். வேறொரு டெஃபினேஷனும் இருக்குது. ஆனால் ஆக்சுவலி பழைய தமிழ் ஷைலியில் பார்த்தாச்சுன்னா அக்ரஹாரம்ங்கிறதுக்குள்ள மீனிங் வந்து கிழக்கே அக்ரத்தில் கிழக்கே நோக்கி இருக்கிற சிவனும், പടിഞ്ഞാറേ അഗ്രത്തിൽ കിഴക്കേ നോക്കി இருக்கிற விஷ்ணுவும் இருந்ததுனால் அதுதான் யதார்த்த அக்ரஹாரம்ங்கிற லெவலில் பேர் அறியப்படுறது. എന്നാക്കും നമ്മളോട് പഴയ ആളുകൾ ചൊല്ലിത്തന്നതും പല പുരാണങ്ങളിലെയും നമുക്ക് റെഫർ பண்ணினாலும் கிடைக்கிற ஒரு விவரம். அப்படி ஒரு யூனிக் விஷயம் கூட இந்த கிராமத்துக்கு இருக்குது. மற்றுள்ள பாலக்காட்டில் இருக்கிற மற்றுள்ள கிராமத்தை விட ஒரு இது இருக்குது. பாலக்காட்டில் இந்த அக்ரஹாரம் சொல்கிறதுக்குள்ள இடம் வந்து ஒரு 3-4 கிராமங்கள் தான் அக்ரஹாரம் சொல்லிட்டு தெரியப்படும். பாக்கி எல்லாம் கிராமம் இல்லாத வில்லேஜ் அப்படிலாம் தெரியாமல் தவிர அக்ரஹாரம் யாரும் சொல்ல மாட்டான். மாத்தூர் அக்ரஹாரம் சொல்லுவாள். மாத்தூர்லேயும் இதே இப்படி தான் இருக்குது. சொக்கநாதபுரம் அக்ரஹாரமாக்கும், அங்கேயும் இப்படி தான் இருக்கும் ஏகദേശம். பழைய கல்பாத்தி வந்ததுக்கும் அக்ரஹாரமாக்கு செய்யும். பழைய கல்பாத்தி ஒரு அக்ரஹாரமாக்கும். காரணம் பழைய கல்பாத்தி இருக்கும் அந்த கரணே வந்து கிழக்கு சிவனும் പടിഞ്ഞാറ് விஷ்ணுவுமாக்கும். இதேபோல் പടിഞ്ഞാറ് அல்ல கிழக்கோட்டு பிரதிஷ்டையுள்ள ஒரு இடமாக்கும். அதுக்கு இந்த மாதிரி ஒரு 4-5 மட்டும்தான் அக்ரஹாரம் சொல்லிட்டு சொல்ல முடியுமே தவிர മറ്റ് ഡെഫിനിഷനിൽ அப்படி അത് എത്രത്തോളം അത് ശരിയെന്നുള്ള കാര്യം നമുക്ക് തർക്കമുള്ളൊരു വിഷയം കൂടിയാക്കും. இந்த ഹാരം പോലെ இருக்கிற ഒരു ഇടമാക്കും, വില്ലേജാക്കും, വീടുകൾ இருக்கிறதாக்கும் அக்ரஹாரம்ங்கிறது. எனவே அது ஓரோருத்தர் அவளோட ശൈലിயில் அதை எக்ஸ்பிளைன் பண்ணி கொடுக்குறான். இத்தனையுமாக்கும் எனக்கு இந்த கிராமத்தை பற்றி சொல்கிறதுக்குள்ளது. இனி என்னோடய ஃப்ரெண்ட்ஸ் 2 பேர் ഈ 2 വാക്ക് ചൊല്ലുക. എന്നോട് പ്രസിഡൻറ്റും 2 വാക്ക് ചൊല്ലുവാൻ. ഏറ്റവും അവസാനം പ്രസിഡൻറ്റ് ചൊല്ലിട്ടെന്നാക്കി എന്നോട് ആവശ്യം. ഞാൻ ശ്രീ CG ബാലുട്ടൊക്കെ முதல்ல கொடுக்குறேன். எனக்கு நம்ம கிராமத்தை பற்றி சொல்கிறதுக்கு அபிமானம் என்ன கேட்டுதுன்னா, நம்ம இந்த பாலக்காடு டிஸ்ட்ரிக்ட்லேயே ഏറ്റവും നല്ലൊരു அக்ரஹாரம், நல்ல யூனிட்டி, இன்டெகிரிட்டி, கோஆர்டினேஷன் உள்ள அக்ரஹாரம். எல்லாரும் எப்பவுமே ஸ்நேகமாக ஒத்துமையாக இருப்பாள். ஆறு வந்தால் அந்த கிராமத்தில் நாங்கள் எல்லாருமே அவள் அதிதியாக ஸ்வீகரித்து அவளுக்கு ஃபுட்டு, அக்காமடேஷன் என்ன வேணால் பண்ணுவோம். அண்ட் எவரிபடி லவ் அண்ட் அஃபெக்ஷன் இருக்குது. இது எல்லா நாளைக்கும் இருக்குமெന്ന് பகவான்கிட்ட நான் பிரார்த்தனை பண்ணிகிட்டு இருக்கோம். அதே மாதிரி நம்ம இந்த கிராமம் வந்து நல்லொரு
365 நாளைக்கு நித்திய மகோத்சவம் நித்திய பூஜை வர மாதிரி நடக்கும்னு எண்ணங்களும் எங்களுக்கு இருக்குது. மகா குருக்கள் பெரியவாளும் ஜோசியெல்லாம் சொல்லியிருக்கா. இதெல்லாம் எனக்கு சொல்கிறதுக்கு உள்ளது. என் பேர் ரமேஷ். நான் பாம்பேயில் வேலை பண்ணிட்டுருக்கேன். நாங்கள் ரோனன் ப்ரோட்டோபால் அந்த கிராமத்தில் தான். என் ஃப்ரெண்ட்ஸுகள் எல்லோரும் இந்த மாதிரி சாஸ்தாபதி இந்த மாதிரி செலிப்ரேஷனில் எல்லோரும் சேருவோம். அந்த சமயத்தில் எல்லோரையும் பார்க்கறதுக்குள்ள ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி கிடைக்கும். அப்போ அந்த சமயத்தில் எல்லாம் ஒரு பழைய ஓர்மைகளும் எல்லாம் இதாகும். அந்த மாதிரி அந்த ஒகேஷன் ரொம்ப ஒரு ஸ்வீட்டானது. பின்னால் இந்த புழை ஆக்சுவலி கண்ணாடி புழை சொல்லுவாள். அங்கேருந்து கல்பாத்தி புழை வர்றது அந்த பர்லி இதில் வந்தாக்க அது சங்கமிக்கிறது. அங்கேருந்து தான் உங்களோட இந்த பாரத புழை ஸ்டார்ட் ஆகிறது. என் பேர் ஸ்ரீனிவாசன். நான் சந்திரசேகரபுரம் வெல்ஃபேர் அசோசியேஷன் பிரசிடெண்ட் ஆகும். இந்த கிராமத்தை குறித்து எங்களுக்கு என்ன சொல்கிறதுக்கு இருக்குதுன்னா, இந்த கிராமத்தோட பேர்லேயே எங்களோட பகவான் இருக்கிறதுனால எங்களுக்கு ரொம்ப அபிமானமாக இருக்குது எல்லாம் பார்க்குறதுல. பின்ன ஓரோ காரியங்களும் பார்த்தா ஓரோ பௌர்ணமிக்கு ஓரோ உற்சவாதிகள் நாங்கள் இங்கே கொண்டாடின்னு இருக்கோம். அதுவும் எத்தனை ஸ்ட்ரென்த்து கம்மியானால் கூட நாங்கள் அதொன்றும் விட்டு கொடுக்காக்கி ஓரோ பௌர்ணமிக்கும் ஓரோ உற்சவத்தை அதுவும் நல்ல கிராண்டாகிட்டு தான் கொண்டாடுறோமே தவிர ஆளில்லையே சொல்லிவிட்டு நாங்கள் அதை கம்மியாக்கிறதில்லை. அது மாதிரி பகவானுக்கு வேண்ட நித்தியதான பூஜைகளை எல்லாம் கிராண்டாக தான் பண்ணின்னு இருக்கோம். அதிலெல்லாம் எங்களுக்கு ரொம்ப அபிமானமாக இருக்குது. இந்த கிராமத்தில் பிறந்ததுக்கு எங்களோட என்ன ஜென்ம சாஃபல்யம் எங்களுக்கு கிடைச்சா மாதிரி நாங்கள் அதை ஃபீல் பண்ணிட்டு அது எப்பொழுதுமே எங்களுக்கு அந்த மாதிரி ஒரு ஆப்பர்ச்சுனிட்டியும் பகவான் பாக்கியத்தையும் தரணும்னு கேட்டுக்கிண்டு நாங்கள் என்னோட 2 வாக்கு நான் நிறுத்துறேன்.